ரொம்ப வருஷம் கழிச்சு தளபதி அந்த இளைய தளபதி எல்லாம் பார்க்குறப்போ வேறு மாதிரி ஒரு வைப் தான். என்னதான் பழைய படமாக இருந்தாலுமே தளபதி ஃபேன்ஸுக்கு தெரியும் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தேட்டரில் வந்து செம்ம ஃபன்னு செம்ம என்ஜாய்மெண்ட்டு ஜாலியாக இருந்துச்சு. அதை தவிர்த்து லியோ மூவி பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்குறப்போ அகைன் தளபதி அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் எடுத்துகிட்டு போது நல்லா இருந்துச்சு. ரொம்ப வைப்பாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. காதல் மணி நான் டிவியில் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் தளபதி தேட்டரில் தான் பார்க்குறேன். விண்டேஜ் தளபதியை ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்தேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். அழகாக இருந்தார் தளபதி. ரசிச்சுக்கிட்டே இருந்த ஃப்ரேமுக்கு ஃப்ரேம். ரொம்ப பழசாக இருந்தாலும் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆடியன்ஸோட பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இதற்கு பார்த்ததில்ல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ப்ரோ செம்ம படம் ப்ரோ. நான் எல்லாரும் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. தளபதி தான் மாசு. 69க்கு அப்புறம் அதை நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு 3-4 நாள் கஷ்டப்பட்டேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தானே ப்ரோ வந்தேன் நான். சூப்பராக இருந்தது ப்ரோ, சூப்பராக இருந்தது. படத்தில் வந்து பாட்டுலேருந்து தளபதி பழைய தளபதி பாலேருந்து அந்த க்யூட்னஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. இப்போ மிஸ் பண்ணுறதெல்லாம் அப்போ நல்லா அதான் நான் சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்ததில்ல, இதெல்லாம் பார்ப்பேன்னு நினைக்கல. பட் ஆனால் தேட்டர் ரிலீஸ் பண்ணி சூப்பராக இருந்தது ப்ரோ. கமலா பற்றி சொல்ல வேணும், வைப் பயங்கரமாக இருந்தது ப்ரோ. நாள் கழிச்சு கம்பேக் வந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. நல்ல மூவி, சூப்பராக இருக்குது. திருப்ப அந்த மாதிரி வரவங்க மாட்டாங்களே, பரவாயில்ல, நைஸ் மூவி. ஆமாம், இப்போ என்ன படம் ரிலீஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாக 2K கிட்ஸ் படத்தை பார்த்துக்கினே இது பண்ணுறாங்க. 90s இது மாதிரி படம்லாம் வராது. ஆனால் அந்த டைமில் பார்க்க முடியல. அதனால் இப்போ ரீ ரிலீஸ் பண்ணதால் பார்க்க முடிஞ்சது. அதுதான் அந்த டைமில் பார்க்க முடியாதனால இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் சூப்பராக தான் இருந்தது பார்க்கறதுக்கு. ஆக்சுவலி நான் வந்து பக்கா அஜித் ஃபேனு. ஆக்சுவலி நான் வீட்டு படம் வரும். இந்த மூவிக்காக நான் வந்தேன். இந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போன அன்றைக்கி தான் இந்த மூவி வந்தது. ஸோ அதனால் வந்தேன். ஸோ விண்டேஜ் தளபதி பார்க்கும்போது எல்லாரும் உள்ளே ரொம்ப எமோஷனலாக இருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கே கொஞ்சம் எமோஷனலாக இருந்தது சில சீன்ஸ்லாம் வரும்போது. ஆக்சுவலி அதெல்லாம் மணிவண்ணன் சார் வரும்போது அப்படி ஒரு சவுண்ட் பண்ணாங்க. அப்புறமா ஒரு சாங் வந்தது, லவ் சாங். அதை வந்து ஒன்ஸ் மோர் கேட்டாங்க. ஆக்சுவலி அந்த கேட்கும்போது சில பேர் வந்து தேட்டர் பிரிண்ட் சரியில்லை. ஸோ அதனால் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. காதலுக்கு மரியாதை எப்போவுமே வந்து விஜய் ஷாலினி மூவி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இருக்க 20s ஜென்ரேஷனை விட 80s லவ் தான் பெஸ்ட். எல்லாரும் சண்டை போடுவாங்க நம்ம கிட்ட, இல்லை கிடையாது. ஆக்சுவலி டு பி இதை பார்த்துட்டதுக்கு அப்புறம் 20s லவ்ன்றது லவ்வா அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இருந்தது. கண்டிப்பாக அதை வாழலாம். ஆக்சுவலி டிவி வந்து ஒன்றுமே இல்லை. நீங்கள் தியேட்டரில் வந்து நம்ம பிடிச்சவங்களோட இருந்து அதை பார்க்குற அந்த ஃபீல்ன்றது உண்மையாகவே வந்து பாட்டம் ஆஃப் த ஹார்ட் வந்து சொல்லணும்னா உண்மையாகவே அந்த லவ்வை வந்து அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. திருப்பியும் ஏன் நம்ம 80s லவ் போகக்கூடாது, இது வந்து லவ் கிடையாது, நம்மளால் அதை வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. கண்ணு தெரியுதா, கண்ணு கலங்குது. ரொம்ப பிடிக்குங்க தளபதினா. சின்ன வயசுல வந்து ரொம்ப உயிர் எனக்கு. லைக் இந்த மாதிரி மூவிஸ்லாம் நாங்கள் வந்து சினிமாட்டிக்காக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. டிவியில் பார்க்கறதுக்குமே சரி, லைக் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு ஸ்க்ரீன் பர்சன்ஸாக நாங்கள் அவ்வளோ ரசித்து பார்த்தோம் தளபதியை. லைக் விசில், சவுண்டு இதெல்லாம் வந்து லைக் அடுத்த ஜென்ரேஷனில் வேறு ஏதாவது ஹீரோ ஸ்டார்ஸ்லாம் கிடைக்குமா கிடைக்காது. இதெல்லாம் ஒரு வாரம் தான் எங்களுக்கு நாங்கள் பார்க்குறது. ஸோ அண்ட் இன்னொரு அதிகமாக ரிலீஸ் ரொம்ப கில்லிக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு அப்போலாம் வந்து ஏதோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மாதிரி தான் இருக்கும். லைக் எல்லாமே வந்து ஓவரால் ரிலீஸ் ஆகும்போது எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம். காதலுக்கு மரியாதை தானே நல்லா இருக்குது. இதில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. தளபதி விண்டேஜ் லவ் சொல்லவே வேண்டாம், பயங்கரமா இருக்காரு. அவர் அழகா இருக்கட்டும் சரி, அவங்க ரொமான்ஸா இருக்கட்டும் சரி, சொல்லவே வேண்டாம். அதான் சொல்றேன். எங்க அம்மாலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அம்மாலாம் வந்து அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன். நாங்கள் தளபதியை நான் வந்து அப்போதுலேருந்து தளபதி ரசிகனா இருந்திருக்கேன். நான் 2Kல ஃபுல்லாக ஆக்ஷனாக பார்த்தேன். அவர் லவ்ல பார்க்கும்போது டிவியில் பார்த்துருக்கேன், கேடிவியில் போடுவாங்க. இப்போ வந்து தேட்டரில் பார்க்குறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. கமலா தேட்டர் ஓனருக்கு ஒரு தேங்க்ஸ் தான் கண்டிப்பா. இந்த படம் ஒரு 80 வாட்டி மேலே பார்த்துருப்பேன். காதலுக்கு மரியாதை 80 மேலே இருக்கும் ப்ரோ. ஏன்னா இப்போ விஜய் படம் தான். ஏன்னா நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சினிமா தான் எனக்கும் இன்ட்ரெஸ்ட். சரி அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு. என் படத்தில் ஒரு ஃப்ரேமும் அவர் இருப்பார், ஒரு சீன்ஸ் கூட. சரி அவரை மிஸ் பண்ணிடுவோம் இதுக்கப்புறம். அதுக்காக ஒரு படத்தை கூட ரீலீஸ் பண்ணாலும் சரி, நார்மல் படம் சரி, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் 12:30 மணிக்கு வந்துட்டேன். 12-15 ஷோ வந்துட்டேன், முன்னாடியே வந்துட்டேன். அந்த ஜென்ரேஷனில் உண்மையான லவ்னும் இப்போ எங்கள் யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்கலாம், தெரியும் உண்மையான லவ் எது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு நல்ல படம். எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. ஃபேன் மொமெண்ட்ஸ், ஃபேன் பாய். இப்போ நான் ரொம்ப வெரியன் ப்ரோ, விஜய் வெரியன். சரி சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்கலாம் தேட்டரில். நீங்களே பார்த்தீங்கன்னா சும்மா மாசாக இருக்குது. அவர் என்ட்ரி சரி சிம்பிளாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ஆக்ஷனாக காட்டுறாங்க. இப்போ ஒரு சிம்பிளாக நார்மலாக ஒரு ஸ்ப்ளெண்டர் வண்டியில் ஹீரோ ஹோண்டா ஷைனில் அப்படி நார்மலாக வந்துட்டு கண்ணாடி போட்டு கேட்டேன். ரொம்ப மாஸ் ப்ரோ. அந்த கண்ணாடி போட்டு ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணுவார் என்ட்ரியில். அவங்க அப்பா அம்மா உள்ள என்ட்ரி ஆகும், நல்லா இருக்கும் ப்ரோ. அதான் ப்ரோ நான் ஒரு 3 நாளாக செம்மையாக எழுதிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேச என்ன அடிச்சாங்க. ஏன்னா எவ்வளோ பைத்தியமாக இருக்கேடா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்கள் வேலையை பாருங்க, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாளுக்கு அப்புறம் நானே ரெக்கவர் ஆகிட்டேன். ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கும் ப்ரோ. சாப்பிடாம வீட்டிலலாம் செம்மையாக மேலே வாடகை இருக்காங்க வீட்டில், அவங்களும் வந்து கலாச்சிட்டு போனாங்க. விஜய் ஷாலினி காம்போ சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நான் ஆக்சுவலாக இந்த படம் வந்து பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்து ப்ரோ. நினச்ச விட நல்லா இருந்தது.
எல்லாம் நல்லா இருக்கும் தெரியும். ஆனால் அப்போ இருக்க காமெடிக்கே இப்போல்லாம் சிரிக்கிறாங்க தேட்டரில். இப்போ வர காமெடி கூட யாரும் சிரிக்க மாட்டாங்க. ஆனால் சூப்பராக கூட இருந்தது. டைலாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. என்னை தாலாட்டு வருவாளோ தான் ஃபேவரட் சாங். பயங்கரமாக இருந்தது ப்ரோ அந்த பாட்டு மியூசிக் எல்லாமே. ஓ மை காட், அந்த பார்வை, அந்த லுக், ஷாலினி மேம், விஜய், வாவ், டூ குட் ஆக்சுவலாக. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது படத்தை பற்றி நம்ம சொல்ல முடியாது. தளபதி ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஹாப்பி. நான் பெரிய தளபதி ஃபேன் தான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது மாதிரி இப்போ நிறைய படம் ரீலீஸ் பண்ணுறாங்க. மெயினாக கில்லிக்காக ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம். நல்லா இருந்துச்சு. நான் மூவி ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்துச்சு. தளபதி மட்டுமே ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் பேர ரசிக்கல, ஷாலினியை மறந்துட்டேன். தளபதி மட்டுமே ரசிச்சுக்கிட்டு இருந்தனால கடைசியாக சேர்ந்தது தான் ஃபேவரட்டாக இருந்துச்சு. அதை விட அவங்க ஃப்ரெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபேமிலி அக்செப்ட் பண்ணாதப்போ நான் இருக்கேன், நான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நின்னது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறது. நான் நினைக்கிற எல்லா படமும் பார்த்துட்டேன். பட் தளபதி பார்க்கணும் நினைக்கிறது ஷாஜஹான் பார்க்கணும், சச்சின் பார்க்கணும், துல்லாதமனம் துல்லும் பார்க்கணும், குஷி பார்க்கணும். எல்லாமே ரொம்ப ஆசைப்பட்டு வெயிட் பண்ணிருக்கேன். கில்லியா? கில்லி வரப்போகுது. அதான் மார்ச்லேயே வருது கில்லி. கில்லிக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணுறேன். அதை தாண்டி அவரது ஒரு பெரிய ரிலீஸ் எதுக்கு வெயிட் பண்ணுறேன்? சச்சின். அதுதான் சொல்கிறாங்களோன்னு நினைக்கிறேன். சச்சின் கண்டிப்பாக. சச்சின் வந்தால் கூட நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்க இருக்குது, பார்க்கலாம். பயங்கரமாக இருந்தது. அது எப்படி சொல்கிறது, அது இப்போ இருக்க லவ் மாதிரி இல்லை. அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இருக்கிறது ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப வெண்டேஜ், எப்படி சொல்கிறது, ரொம்ப புதுசாக இருந்த மாதிரி இருந்தது இந்த லவ் சீன்லாம் பார்க்கவே. ரொம்ப நல்லா இருக்கு படம். எல்லாரும் வந்து கண்டிப்பாக பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். எங்கள் அம்மா சொல்லி கேள்விப்பட்டு நான் இப்போ வந்து பார்க்குறேன் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் வந்து ட்ரை பண்ணணும். அவங்க இன்னசென்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு அவர் பண்ணுறது. அப்புறமா அவங்க லவ் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் மூவி பண்ணால் நல்லாயிருக்கும். அது ஒரு குட் ஃபீல் மூவியாக இருக்கும். ஆக்சுவலி திரும்ப சிங்கில் பார்க்கும்போது எனக்கு வந்து அஜித் நான் தான் வருது. எனக்கு அவரோட நெப்பம் தான் அதிகமாக இருந்தது. ஸோ இப்போ கூட சீன் கிளைமேக்ஸ் சீன் வந்தது. சரி ஓகே, நான் இதுக்கு மேலே வேணாம், நான் வந்துட்டேன். ஏன்னா இது ரொம்ப எமோஷனலாக வரும் சில சீன்ஸ்லாம். ஸோ நான் வந்துட்டேன். துல்லாத மனமும் தொல்லும் அண்ட் பூவே உனக்காக இந்த 2 படமும் ரிலீஸ் ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப அதான் சொல்லுவோம். அவங்களோட ஒவ்வொரு ஆக்டிங்குமே அந்த கிளைமேக்ஸ் எல்லாமே வந்து லைக் இப்போ சில பேர் சொல்லுவாங்க எனக்கு கிரிஞ்சா இருக்குன்னு. பட் ஆனால் அது உள்ள உட்காந்து நம்ம ஒரு ஃபேனாக வந்து ரசித்து பார்க்கும்போது வந்து ரொம்ப ஹாப்பினஸாக இருக்குது. ஈவன் நான் சொல்கிறேன் 3 days முன்னாடி கூட நான் யூடியூப்ல பார்த்தேன் ஃபுல் மூவி நான் பார்த்தேன். பட் அது வந்து சினிமாட்டிக்காக இங்கே நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு ஃப்ரேமுமே நம்மளுக்கு கண்ணு கலங்கி பார்க்குற மாதிரி இருக்கு. தளபதி அழும்போது தானாக கண்ணு தலைவர் அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப ரசித்து பார்க்குறோம் ஒரு படமும். இது நான் பிறந்ததே லேட்டு தான். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல தேட்டரில். இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் தான், ஒரு விதமான சான்ஸ் தான். நல்லா இருந்துச்சு. டிவியில் பார்த்தது கூட தேட்டரில் ஆடியன்ஸோட பார்க்குற ஃபீல் தனி. ஸோ ஆடியன்ஸோட பார்க்குறப்போ அந்த வைப்புன்றது செம்ம மேட்சிங் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ஜாலியாக. அது என்னை சொல்ல தெரியல, எனக்கு ஏன் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே தளபதி மூவினாலே ஒரு வைப் இருக்கும், என்ஜாய்மெண்ட் இருக்கும். வந்து பார்க்குறப்போ ஒன்றும் தெரியல. பட் உள்ளே போனோன்னே அந்த மைண்ட் செட்லாம் மாறி தளபதி ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ அது சொல்ல வார்த்தை இல்லை, வேறு மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் படம் முடிகிறப்பெல்லாம் ஒரு மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நல்ல எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஜாலியாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு.